ஹalleluya. Hallelujah. தூய ஆவியே துணையாக வருவீர், இயேசுவின் சாட்சிகளாய் எம்மை மாற்றிடுவீர். தூய ஆவியே துணையாக வருவீர், இயேசுவின் சாட்சிகளாய் எம்மையும் மாற்றிடுவீர். மனதின் பாரங்களை போக்கிட வருவீர், மனதின் காயங்களை ஆற்றிட வருவீர், மனதின் பாவங்களை மன்னிக்க வருவீர், மனதின் கீறல்களை ஆற்றிட வருவீர். தூய ஆவியே துணையாக வருவீர், இறை வல்லமையும் இறை ஞானத்தையும் நிறைவாய் என்னில் பொழிந்தருள்வீர். ஆண்டவரே, இந்த காலை பொழுதினிலும் ஆழத்திற்கு வாருங்கள் என்ற செய்தியின் தொடர்ச்சியாக பாகம் 2ஆக எங்களை மீண்டுமாய் ஆழத்திற்கு வாருங்கள் என்ற சிந்தனைக்குள் எங்களை நீர் அழைத்து செல்வதற்காக உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, நான் பலவீனன், பலனற்றவன். நீர் என்னோடு இருந்து இடைபடுவீராக, நீர் என் வாயில் இருந்து நீர் பேசுவீராக. தூயாவியானவரே, நீரே வழிநடத்தும், நீரே பொறுப்பேற்றுக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஆழத்திற்கு வாருங்கள் என்று தியானித்தோம். வேத வசனங்களை தியானிக்கும் பொழுது ஆழத்திற்கு வர வேண்டும். நாள்தோறும் வேத வசனங்களை ஆய்ந்து பார்க்க வேண்டும். வேத வசனங்களில் உள்ள வாக்குறுதிகளை சிந்திக்க வேண்டும். வேத வசனங்களில் நாம் ஜெபித்து நம்முடைய ஜெபத்தில் ஆழத்திற்கு வர வேண்டும். நம்முடைய வழிபாடு ஜெபத்தில் ஆழத்திற்கு வர வேண்டும். மற்றவர்களுக்காக பரிந்துரை ஜெபித்தல் என்பதை குறித்தும் மிக அழகாக நேற்று மாலை நாம் தியானித்தோம். அதன் தொடர்ச்சியாக என் அருமை தேவ பிள்ளைகளே, இதோ இந்த காலை பொழுதிலே சாமுவேலின் குரல் கேட்டு அவர் பெயரை பவுலாக மாற்றி மகிழ்ந்தீரே. சவுலின் குரல் கேட்டு அவர் பெயரை பவுலாக மாற்றி மகிழ்ந்தீரே. தெய்வமே, என் குரல் கேளுமையா, உம் கிருபையால் என்னை மூடுமையா. தெய்வமே, என் குரல் கேளுமையா, உம் கிருபையால் என்னை மாற்றுமையா. மாற்றும் ஆண்டவரே. ஜெபத்தில் எவன் ஒருவன் ஆழத்தில் சென்றால் மட்டுமே
அவன் மற்ற மனிதர்களுக்காக ஜெபிக்க முடியும். அல்லேலூயா. ஜெபத்தில் நீங்கள் ஆழத்திற்கு வர வேண்டும். வேத வசனங்களை வைத்து ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். தேவ பிள்ளைகளே, திருப்பாடல்களை வைத்து ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, என் ஜெபத்தை கேட்க மாட்டீரோ, என் கண்ணீரை காண மாட்டீரோ என்று சொல்லி 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை தியானித்தோம். மீண்டுமாக அந்த வசனத்தை சப்தமாய் எடுத்து வாசிப்போமா? 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். ஆமென். ஆமென். அனைவருக்காகவும் மன்றாடுங்கள், இறைவனிடம் வேண்டுங்கள், பரிந்து பேசுங்கள், நன்றி செலுத்துங்கள். முதலில் நான் உங்களுக்கு தரும் அறிவுரை இதுவே: இறைப்பற்றும் கண்ணியமும் நிறைந்தவர்களாய் தொல்லையின்றி அமைதியோடு வாழ அரசர்களுக்காகவும் உயர்நிலையில் உள்ள எல்லா மனிதர்களுக்காகவும் மன்றாடுங்கள். அனைவருக்காகவும் மன்றாடுங்கள், இறைவனிடம் வேண்டுங்கள், பரிந்து பேசுங்கள், நன்றி செலுத்துங்கள். முதலில் நான் உங்களுக்கு தரும் அறிவுரை இதுவே: இறைப்பற்றும் கண்ணியமும் நிறைந்தவர்களாய் தொல்லையின்றி அமைதியோடு வாழ அரசர்களுக்காகவும் உயர்நிலையில் உள்ள எல்லா மனிதர்களுக்காகவும் மன்றாடுங்கள். ஆமேன். 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 அனைவருக்காகவும் மன்றாடுதல், அனைவருக்காகவும் இறைவனிடம் மன்றாடுவது, பரிந்து பேசுவது, மற்றவர்களுக்காக நன்றி செலுத்துங்கள். நாம் இன்று இந்த உலகத்திலே இறைப்பற்றோடும் கண்ணியத்தோடும் நிறைந்தவர்களாய் நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய நாட்டு தலைவர்கள், அரசு அதிகாரிகள், நம்மை வழிநடத்துகிறவர்கள், குருக்கள், கன்னியர்கள், அருள் சகோதரர்கள், சகோதரிகள், ஊழியக்காரர்கள், இவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே ஒவ்வொரு ஊழியக்காரனும் அவனுடைய பணியை செய்கிறான். ஆமீன். ஆமீன். ஆமேன். ஆமேன். அதிகாலையில் எழுந்து ஆண்டவருடைய திருமுகத்தை தேடி எல்லா ஜாதி ஜனமும் ஆண்டவரை ஸ்துதிக்கிறார்கள். அது இந்துவாக இருக்கட்டும், முஸ்லீமாக இருக்கட்டும், கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், சீக்கியர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அதிகாலையில் இறைவனை ஸ்துதிக்கிறார்கள். அது மட்டும் அல்ல தேவ பிள்ளைகளே, பறவைகளை பாருங்கள், வானத்து பறவைகளை பாருங்கள். அவைகள் அங்கே கூச்சலிடுகிறது. 3 மணி ஆச்சுன்னா சேவல் கூவுகிறது. இப்போ கூட பாருங்கள், மயில் கத்துது. அது ஆண்டவரை சுதிக்கிறது. அதிகாலையில் எழுந்து பறவைகள் எல்லாம் அதிகாலையில் எழுந்து ஆண்டவரை சுதிக்கிறாங்க. அதிகாலையில் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே, ஆராதனை சுதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். ஆராதனை 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 அன்பரேசு ராஜனுக்கே சப்பா, ஆவியான தேவனுக்கு. இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிறைய வேண்டும்பா. இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர் காயம் ஆற்ற வேண்டும்.
என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர் காயம் ஆற்ற வேண்டும். அதிகாலையில் ஆண்டவரே, இறைப்பற்றும் கண்ணியமும் நிறைந்தவர்களாய் தொல்லையின்றி இந்த நாட்டிலே நாம் வாழ வேண்டும் என்று சொன்னார். நம்மை வழிநடத்துகின்ற அனைத்து மக்களுக்காகவும் ஜெபித்தல் அவசியம். ஆமென், ஆமென். ஆமென், ஆமென். உயர்நிலையில் உள்ள எல்லா மனிதர்களுக்காகவும் மன்றாடுங்கள், வேதம் சொல்லுகிறது. ஆமன் வாழ்ந்தவர்களே, நம்முடைய நாட்டிற்காக, தேசத்திற்காக ஜெபித்தல் மிக முக்கியம். சுயநலமாக நம்முடைய செல்ஃப் ஜெபம், அது ஆண்டவருக்கு தெரியும். நீ ஜெபிப்பதற்கு முன்பதாகவே உனக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. உனக்கு என்ன வேண்டும் என்பதை அவர் அறிவார். மற்றவருக்காக ஜெபிக்கும் பொழுது உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். மற்றவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும் பொழுது ஜெபித்து பாருங்கள், அதன் பலனை நீங்கள் உண்பீர்கள், அதை அறிய முடியும். அப்பொழுதே ஆண்டவர் அதை தருவார், உடனே தருவார். நம்முடைய ஜெபம் ஆண்டவருக்கு சித்தமாயிருந்தால், அவருக்கு ஏற்புடையதாக இருந்தால், அந்நேரத்தில் ஜெபத்திற்கு பதில் வரும். அல்லேலூயா. ஆமென், அல்லேலூயா. இன்று காலை வேளையில் நம்மெல்லாம் உயிரோடு இருப்பது அவர் கிருபை. அல்லேலூயா. அல்லேலூயா. நைட்டு நம்ம படுத்தோம், தூங்கணும், நம்மெல்லாம் சொன்னோம், நினச்சோம், காலையில் நான் உயிரோடு இருப்பேனா இல்லையா, என்ன யாருக்காவது நினச்சோமா? ஒன்றுமே இல்லை. ஆனால் கர்த்தர் நல்லவர். அதிகாலை நம்மை தட்டி தட்டி எழுப்புகிறார். கர்த்தர் நல்லவர், வல்லவர், சர்வ வல்லவர். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் மீட்பனானார். சர்வ வல்லவர். அதிகாலையில் அவருடைய முகத்தை தேடி வருகிற பிள்ளைகள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. அந்த நாள் முழுவதும் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அதிகாலையில் தேடுற பிள்ளைகளுக்கு பேரன்பு காட்டுகிறார். அதிகாலையில் தேடுற பிள்ளைகளுக்கு பேரிரக்கம். நன்றி கெட்டோருக்கும் நன்றி மறந்தோருக்கும் பாவிகளுக்கும் இரக்கம் காட்டுகிறதான் தேவன். அவர் தன்னை தண்டிக்கும் கடவுள் அல்ல, அனைவருக்கும் இரக்கம் காட்டுகிறவர். ஆனால் மாறாக அவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு ஸ்டெப் அதிகமாக அன்பு காட்டுகிறார். அனைவருக்கும் அவரை தேடி அவர் சமூகத்தில் வந்து நிற்கிற பிள்ளைகளுக்கு பேரன்பு காட்டுகிறார். பேர் இரக்கம், எல்லாருக்கும் இரக்கம். ஆனால் அவரை தேடி ஒரு சமூகத்தில் வந்து காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு பேரிரக்கம் காட்டுகிறார். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. அடுத்த பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, பரிசுத்தத்தில் பரிசுத்தம், அதில் ஆழத்திற்கு வர வேண்டும். ஹல்லேலூயா. பரிசுத்தம், பரிசுத்தத்தில் பரிசுத்தம். ஆமென். திருவெளிப்பாடு புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 11, 12 வசனங்கள். திருவெளிப்பாடு புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 11, 12 வசனங்கள். ஆமென். இதற்கிடையில் தீங்கு புரிவோர் தீங்கு புரிந்து கொண்டே இருக்கட்டும், இழுக்கானவற்றை செய்வோர் இழுக்கானவற்றை செய்து கொண்டே இருக்கட்டும், தூயோர் தூய்மையானவற்றை செய்து கொண்டே இருக்கட்டும். இதோ நான் விரைவில் வருகிறேன். அவரவர் செயலுக்கு ஏற்ப அவரவருக்கு நான் அளிக்கவிருக்கின்ற கைமாறு என்னிடம் உள்ளது. இதற்கிடையில் தீங்கு புரிவோர் தீங்கு புரிந்து கொண்டே இருக்கட்டும், இழுக்கானவற்றை செய்வோர் இழுக்கானவற்றை செய்து கொண்டே இருக்கட்டும், தூயோர் தூய்மையானவற்றை செய்து கொண்டே இருக்கட்டும். இதோ நான் விரைவில் வருகிறேன். அவரவர் செயலுக்கேற்ப அவரவருக்கு நான் அளிக்கவிருக்கின்ற கைமாறு என்னிடம் உள்ளது. ஆமென், ஆமென். என்ன அருமையான வார்த்தை பாருங்க, என்ன அழகாக வாசிக்கிறாங்க பாருங்க. அதிகாலையில் சிறு பிள்ளை
எவ்வளோ ஒரு உற்சாகமாக, எவ்வளோ ஒரு வெளிப்பாடு பாருங்கள். அதுதான் வெளிப்பாடு. அந்த வேத வாசிப்பிலே ஒரு தெளிவு. மீண்டும் ஒருமுறை வாசிக்கலாம் மகளே. ஆமென். ஆமென். இதற்கிடையில் இதற்கிடையில் தீங்கு புரிவோர் தீங்கு புரிந்து கொண்டே இருக்கட்டும். தீங்கு புரிவோர் தீங்கு புரிந்து கொண்டே இருக்கட்டும். இழுக்கானவற்றை செய்வோர் இழுக்கானவற்றை செய்வோர் இழுக்கானவற்றை செய்து கொண்டே இருக்கட்டும். இழுக்கானவற்றை செய்து கொண்டே இருக்கட்டும். தூயோர் தூயோர் தூய்மையானவற்றை செய்து கொண்டே இருக்கட்டும். தூய்மையானவற்றை செய்து கொண்டே இருக்கட்டும். இதோ நான் விரைவில் வருகிறேன். இதோ நான் விரைவில் வருகிறேன். அவரவர் செயலுக்கு ஏற்ப அவரவர் செயலுக்கு ஏற்ப அவரவருக்கு நான் அளிக்கவிருக்கின்ற கைமாறு என்னிடம் உள்ளது. ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஆமன் பார்த்தவர்களே, கைமாறு அவர்கிட்ட தான் இருக்கு. அவர் நம் ஒவ்வொருவரையும் முன்பே அறிந்திருந்தார், முன் குறித்தார், அழைத்தார், ஏற்புடையவர் ஆக்கினார், தம் ஆட்சியில் பங்கு பெற செய்தார். அவருடைய பணிக்காக நம்மை ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்படுத்துகிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி. இயேசுவுக்கே நன்றி. இதைதான் பழைய ஏற்பாட்டிலே வாசிக்கிறோம். லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். லேவியராகமம், லேவியர் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். வேகமாய். எனக்கென தூயவர்களாக இருப்பீர்களாக. தூயவர்களாக இருப்பீர்களாக. ஏனெனில் ஆண்டவராய் யாராவது ஒருவர் வாசிக்கலாம். எனக்கென்ன தூயவர்களாக இருப்பீர்களாக. அன்பார்ந்தவர்களே, வாசிப்பதற்கு முன்பதாக உங்கள் வாயிலிருந்து வர வேண்டிய வார்த்தை ஆமேன் என்று உரத்த குரலில் சொல்லிவிட்டு வாசிக்க ஆரம்பிங்கள். இதை நீங்கள் இந்த ஒழுங்குமுறையை கடைபிடிப்பீர்களாக. வாசிப்பதற்கு முன்பதாக ஆமேன் என்று உரத்த குரலில் சொல்லிவிட்டு வாசிக்க ஆரம்பிங்கள். ஆமேன். ஆமென். எனக்கென்ன தூயவர்களாக இருப்பீர்களாக. ஏனெனில் ஆண்டவராகிய நான் தூயவரிலிருந்து நீங்கள் என்னுடையவர்களாக இருக்கும்படி உங்களை மக்களினங்களினின்று பிரித்தெடுத்தேன். ஆமென். எனக்கென தூயவர்களாக இருப்பீர்களாக. ஏனெனில் ஆண்டவராகிய நான் தூயவராய் இருந்து நீங்கள் என்னுடையவர்களாக இருக்கும்படி உங்களை மக்களினங்களினின்று பிரித்தெடுத்தேன். ஆமென். மக்கள் இனங்களிலிருந்து நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். முன்பே நம்மை அறிந்திருந்தார், பிரித்தெடுத்திருக்கிறார். அப்பவே செஞ்சிட்டார். ஆமென். எதற்காக? அவருக்காக தூயவர்களாக இருக்கும்படி. ஆண்டவராகிய அவர் தூயவராய் இருப்பதைப் போல அவருக்கு ஏற்புடையவர்களாக அவருடைய பிள்ளைகளாக இருக்கும்படி நம்மை பிரித்தெடுத்தார். ஹல்லேலூயா. அல்லேலூயா. அதுதான் 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, உங்கள் உடல் நீங்கள் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட தூய ஆவி தங்கும் கோவில் என்று தெரியாதா? 1 கொரிந்தியர் 6:19-20 வாசிக்க கேட்போம். ஆமென். உங்கள் உடல் நீங்கள் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட தூய ஆவி தங்கும் கோவில் என்று தெரியாதா? நீங்கள் உங்களுக்கு உரியவர் அல்ல, கடவுள் உங்களை விலை கொடுத்து மீட்டுள்ளார். எனவே உங்கள் உடலால் கடவுளுக்கு பெருமை சேருங்கள். உங்கள் உடல் நீங்கள் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட தூய ஆவி தங்கும் கோவில் என்று தெரியாதா? நீங்கள் உங்களுக்கு உரியவர் அல்ல, கடவுள் உங்களை விலை கொடுத்து மீட்டுள்ளார். எனவே உங்கள் உடலால் கடவுளுக்கு பெருமை சேருங்கள். ஆமென். அந்த விலை என்னவென்று நமக்கு தெரியுமா? நமக்காக சிலுவையிலே அறையப்பட்டு, பாடுகள் பட்டு, முள்முடி தரித்து, இருகரம் விரித்தவராய் மரித்தாரே. ரத்தம் சிந்தே, ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே,
விலையேற பெற்ற இரத்தமே. உங்கள் உடல் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட தூய ஆவியார் தங்கும் கோவில் என்று தெரியாதா? நீங்கள் உங்களுக்கு உரியவர் அல்ல, கடவுள் உங்களை விலை கொடுத்து மீட்டுள்ளார். எனவே உங்கள் உடலால், எதால்? உடலால் உடலால் கடவுளுக்கு பெருமை சேருங்கள். உடலால் பெருமை. நேற்று பார்த்தோம் சோம்பேறிகளை குறித்து, நீதிமொழிகள் 6:9. சோம்பேறிகளே, எவ்வளவு நேரம் படுத்திருப்பீர்கள்? தூக்கத்திலிருந்து எப்பொழுது எழுந்திருப்பீர்கள்? இன்னும் சிறிது நேரம் தூங்குங்கள், கையை முடக்கி கொண்டு இன்னும் சிறிது நேரம் படுத்திருங்கள். நீதிமொழிகள் 6:9-10 நாம் தியானித்தோம். இன்றும் அதை ஆண்டவர் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார் என்று அன்பார்ந்தவர்களே. அப்போ கடவுளின் அருளை புறக்கணித்து விடாமல் நாம் எச்சரிக்கையாக இருக்கும்படி ஆவியானவர் நம்மை இன்று அழைக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். வேகமாய். ஆமென். அனைவருடனும் அமைதியாக இருக்க முயலுங்கள், தூய்மையை நாடுங்கள், தூய்மையின்றி எவரும் ஆண்டவரை காண மாட்டார். அனைவருடனும் அமைதியாக இருக்க முயலுங்கள், தூய்மையை நாடுங்கள், தூய்மையின்றி எவரும் ஆண்டவரை காண மாட்டார். ஆமென். அனைவருடனும் அமைதியாயிருக்க முயலுவோம், தூய்மையை நாடுவோம், தூய்மையின்றி எவரும் ஆண்டவரை தரிசிக்க முடியாது. அப்போ பரிசுத்தத்தில் பரிசுத்தமாய் வாழ முயற்சி செய்வோம். அல்லேலூயா. அப்போ கடவுளின் அருளை பெற வேண்டும் என்றால் பரிசுத்தம் அவசியம். ஆமேன், ஆமேன். இல்லை என்றால் ஜெபத்திற்கு பதில் கிடைக்காது. அல்லேலூயா. அதனால தான் தானியேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் மிக அழகாக சொல்லும். தானியேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தீட்டுப்படாமல். ஆமேன். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். அரசனது சிறப்புணவினாலும் அவன் பருகி வந்த திராட்சை ரசத்தினாலும் தம்மை தீட்டுப்படுத்தி கொள்ளலாகாது என்று தானியேல் தம் உள்ளத்தில் உறுதி செய்து கொண்டார். அவ்வாறே தாம் தீட்டுப்படாதிருக்க. ஆமென். ஒரு முறை கூட வாசிக்கலாம். 2 முறை வாசிங்க. எப்பொழுது வாசித்தாலும் 2 முறை வேகமாய் சத்தமாய். அரசனது சிறப்புணவினாலும் அவன் பருகி வந்த திராட்சை ரசத்தினாலும் தம்மை தீட்டுப்படுத்தி கொள்ளலாகாது என்று தானியேல் தாம் உள்ளத்தில் உறுதி செய்து கொண்டார். அவ்வாறே தாம் தீட்டுப்படாதிருக்க. ஆமென். ஆமே. தீட்டுப்படாமல் இருக்க பரிசுத்தமாய் இருந்தார் தானியேல், வைராக்கியமாக இருந்தார். ஆமென். தானியேலை குறித்து பார்க்கிறோம். 3 வேளை ஜெபித்தார். இன்னைக்கு முஸ்லீம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 5 தடவை தொழுறாங்க. நம்ம எத்தனை தடவை தொழுறோம்? சற்று சிந்தித்து பார்ப்போம். தானியேல் தீட்டுப்படாமல் தன் உடலை பரிசுத்தமாய் காத்து கொண்டார். ஒரு வைராக்கியத்தோடு இருந்தார். அதை குறித்து பார்க்கும் பொழுது அது நிறைய நேரம் தேவைப்படுகிறது. 1 பேதுரு 1:15 வாசித்து பார்ப்போம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் மிக அழகாக சொல்லும். உங்களை அழைத்தவர் தூய்மை உள்ளவராய் இருப்பது போல நீங்களும் உங்கள் நடத்தையில் எல்லாம் தூய்மை உள்ளவர்களாய் இருங்கள். வாசிப்போம். ஆமென். உங்களை அழைத்தவர் தூய்மை உள்ளவராய் இருப்பது போல நீங்களும் உங்கள் நடத்தையெல்லாம் தூய்மையுள்ளவராய் இருங்கள். ஆமென். உங்களை அழைத்தவர் தூய்மை உள்ளவராய் இருப்பது போல நீங்களும் உங்கள் நடத்தையில் எல்லாம் தூய்மை உள்ளவர்களாக இருங்கள். வேதம் அழகாக கற்பிக்கிறது. அதே 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 24-25 வசனங்களை வாசித்து பார்ப்போம். மானிடர் அனைவரும். ஆமென். ஏனெனில் மானிடர் அனைவரும் புல்லை போன்றவர், அவர்களது மேன்மை வயல்வெளி பூவை போன்றது. புல் உலர்ந்து போகும், பூ வதங்கி விழும். நம் ஆண்டவரின் வார்த்தையோ என்றென்றும் நிலைத்திருக்கும். இவ்வார்த்தையே உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நற்செய்தி. ஆமென்.
மானிடர் அனைவரும் புல்லை போன்றவர். அவர்களது மேன்மை வயல்வெளி பூவை போன்றது. புல் உலர்ந்து போம், பூ வதங்கி விழும். நம் ஆண்டவரின் வார்த்தையோ என்றென்றும் நிலைத்திருக்கும். இவ்வார்த்தையே உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நற்செய்தி. ஆமென். ஆமென், ஆமென், ஆமென். இவ்வார்த்தையே உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நற்செய்தி. ஆண்டவரின் வார்த்தையோ என்றென்றும் நிலைத்திருக்கும். இதோ உலகம் முடியும் வரைந்தும் நான் உங்களோடு இருப்பேன். ஒரு சிறு புள்ளியோ எழுத்தோ எதுவுமே மாறாது. சொன்னதை செய்பவர், வாக்கு பண்ணினவர், வாக்கு மாறாதவர். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவர். ஆண்டவரின் வார்த்தையோ என்றென்றும் நிலைத்திருக்கும். அவ்வார்த்தையே உங்களுக்கு அளிக்கப்பட்ட நற்செய்தி. ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? சந்தோஷமா? நல்லா நல்லா நல்லா. இயேசுவுக்கு நன்றி. அதிகாலையில் ஏன் இந்த கரங்களை தட்டுதல்? உற்சாகமாக இருக்கணும், நீங்கள் விழிப்பாக இருக்கணும், கவனமாக இருக்கணும், தூங்கிடக்கூடாது. அவருடைய சமூகத்தில் அவருடைய சிசிடிவி கேமராவில் யாரும் தப்ப முடியாது. அல்லேலூயா. அதனால தான் புதிய ஏற்பாட்டில் பார்க்கிறோம், சீமோனை நோக்கி ஆழத்துக்கு தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்க உங்கள் வலைகளை போடுங்கள்னு சொல்கிறார். திரளான மீன், வலை கிளியும் அளவுக்கு. பேதுரு பயந்துட்டார், டப்புன்னு முட்டி போட்டார். அல்லேலூயா. ஆண்டவரே, நீர் என்னை விட்டு போய்விடும். டப்புன்னு முட்டி போட்டுட்டார். என்னை விட்டு போயிருங்க ஆண்டவரேன்னு சொல்லி பயந்தார். ஆண்டவர் சொன்னார், இந்த மீனை பார்த்து, ஒருவேளை பேதுரு நினச்சிருந்தா, இவ்வளோ மீன் எனக்கு கிடைச்சிருச்சு, உலக சொத்து, இதை விற்று நான் பெரிய பணக்காரனாகி கோடீஸ்வரன் ஆயிடுவேன், இதை விற்று நான் பெரிய ஆளாயிருவேன், என்னுடைய கடனெல்லாம் தீர்த்துருவேன், என்னுடைய பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிடும் என்று சொல்லி அவர் போகவில்லை. முட்டி போட்டார் ஆண்டவர்கிட்ட. அல்லேலூயா. அந்த தாழ்ச்சி பேதுருவிடம் இருந்தது. அதுதான் ஆண்டவருக்கு தெரியும். உன்னை மனிதர்களை பிடிப்பவன் ஆக்குவேன் என்ற வாக்குத்தத்தம் நிறைவேறும் அளவும் பேதுருவை ஆண்டவர் சோதித்துக் கொண்டே இருந்தார். அல்லேலூயா. உன் பெயர் கேபா, பேதுரு எனப்படுவாய். உன் மீது என் திருச்சபையை கட்டுவேன், சாவிகளை எல்லாம் உட்கார்ந்து தான் கொடுக்க போகிறேன். ஒன்றும் அறியாத பேதுருக்கு ப்ரமோஷன். அப்படி நல்லா சட்டம் படித்த பவுல், பழைய ஏற்பாடுகள் திருச்சட்ட நூலை கற்றறிந்தவன், எபிரேயனுக்கு எபிரேயன், எல்லாம் கற்றுத் தெரிந்தவன், ஒரு வீழ்ந்தான். ஒருவேளை பவுலை முதல்ல ஆண்டவர் தெரிஞ்செடுத்திருந்தான்னா பேதுரு எங்கே போயிருப்பார்? ஒன்றும் அறியாத பேதுரு தான் டாப் லீடர். அல்லேலூயா. திருச்சபைக்கு தலைவராக மீன் பிடிச்சிட்டு இருந்த மனுஷன், வயசான மனுஷன். ஆண்டவரே, இரவெல்லாம் கஷ்டப்பட்ட ஒன்றுமே கிடைக்கலன்னு சொல்லி, அப்படிப்பட்ட ஆள் தான் ஆண்டவருக்கு லீடராக வேணும். ஆமென், ஆமென். ஆனால் பவுல், சவுலின் குரல் கேட்டு அவர் கீழே விழுறாரு. கிறிஸ்தவர்களை கொல்வதற்காக சீட்டு வாங்கிட்டு வரான், லெட்டர் வாங்கிட்டு வரான். ஒரே அடி, அங்கே விழுறான். குதிரையில் டக் 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 வர்றான். அவ்வளோ ஸ்பீடில் வர, எப்படியாவது கொல்லணும், எல்லாரையும் அழிச்சிடணும், இயேசுவுடைய போதனைகள் இருக்கக்கூடாது என்று நினைத்து வந்தவன். பழைய ஏற்பாட்டு நூல்களை, யாவே கடவுளின் எல்லா சட்டங்களையும் ஆண்டவர் அவனுக்கு வெளிப்பாடு கொடுத்திருந்தால் அவனுக்கு எல்லாம் கற்றறிந்தவன், அவனுக்கு எல்லாம் தெரியும். ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொள்ள அவன் சற்று பேக்கில் போகிறான். ஒரே வீழ்ச்சியில் வீழ்ந்தான். வீழ்ந்தவன் உடனே கேட்கிறான், ஆண்டவரே நீர் யார்? ஆண்டவரே நீர் யார் என்று கேட்கிறான். நீ துன்புறுத்தும் இயேசு நான் தான்பான்னு சொல்கிறார். அடுத்து சொல்கிறாரு, நீ எழுந்து போ, நீ எங்கே என்ன செய்யணுங்கிறது அங்கு உனக்கு சொல்லப்படும். அல்லேலூயா. 14 திருமுகங்களை, பழைய ஏற்பாட்டு நூல்களை கற்றறிந்த சவுலை
பவுலாக மாற்றி அப்படியே 14 திருமுகங்களை புதிய ஏற்பாட்டில் அப்படியே ஒரு பாதி பைபிளை எழுத வைக்கிறாரு சவுல. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் எத்தனை பெரியவர் பாருங்க. ஒன்றுமே தெரியாமல் மீன் பிடிச்சிட்டு இருக்கிறவரை பிடிச்சி தலைவராக்கிட்டு நல்லா படித்த பிள்ளைய அதுக்கு தகுந்த மாதிரி வேலையை கொடுத்து 14 திருமுகங்களை எழுத வைக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி. இயேசுவுக்கே நன்றி. ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கிற என்ற அருமை தேவ பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் ஆண்டவரின் வார்த்தையோ என்றென்றும் நிலைத்திருக்கும். இவ்வார்த்தையை உங்களுக்கு அளிக்கப்பட்ட நற்செய்தி. அல்லேலூயா. அல்லேலூயா. என் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. என் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஒழிஷகரவர் ஆராதனை உமக்கே. ரிகரவர் ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உந்தன் சீரகுகளின் நிழலில் என்றென்று மகிழ செய்தே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை எனக்கு தந்தே. எந்தன் பலவீன நேரங்களில் உந்தன் கிருபை எனக்கு தந்தே. இயேசு ராஜா என் பெலனானி, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பெலனானி, எதற்கும் பயமில்லையே. எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா நீர் செய்த நன்மைகளை, ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணி துதித்திடுவே. ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அடுத்த காரியம் என்னவென்று சொன்னால், ஆண்டவருடைய அன்பில் ஆழத்திற்கு வர வேண்டும். ஆண்டவருடைய அன்பில் ஆழத்திற்கு வர வேண்டும். ஆண்டவருடைய அன்பில். யோவான் நற்செய்தி 21ஆம் அதிகாரம் 15, 16, 17 வசனங்கள். யோவான் நற்செய்தி 21ஆம் அதிகாரம் 15, 16, 17 வசனங்கள் சப்தமாய் உரத்த குரலில் வாசிக்கலாம். ஆமென். அவர்கள் உணவருந்திய பின் இயேசு சீமோன் பேதுருவிடம், யோவானின் மகன் சீமோனே, நீ இவர்களை விட மிகுதியாக என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார். அவர் இயேசுவிடம், ஆம் ஆண்டவரே,
எனக்கும் உம்மிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்றார். இயேசு அவரிடம், என் ஆட்டுக்குட்டிகளை பேணி வளர் என்றார். இரண்டாம் முறையாக இயேசு அவரிடம், யோவானின் மகன் சீமோனே, நீ என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார். அவர் இயேசுவிடம், ஆம் ஆண்டவரே, எனக்கும் உம்மிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்றார். இயேசு அவரிடம், என் ஆடுகளை மேய் என்றார். மூன்றாம் முறையாக இயேசு அவரிடம், யோவானின் மகன் சீமோனே, உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று கேட்டார். அதற்கு என்னிடம் அன்பு உண்டா என்று இயேசு மூன்றாம் முறை கேட்டதால் பேதுரு துயருற்று அவரிடம், ஆண்டவரே, உமக்கு எல்லாம் தெரியுமே, எனக்கு உம்மீது அன்பு உண்டு என்பது நீர் அறியாத ஒன்றா என்றார். இயேசு அவரிடம், என் ஆடுகளை பேணி வளர். ஆமென், ஆமென். ஆமென். ஆண்டவர் மீது அன்பு இருந்தால் தானாக ஊழியம் செய்வோம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் மீது நீ உண்மையான அன்பு வச்சிருக்கிறேன்னு சொன்னால் ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய அதிகாலையில் எந்திரிச்சு ரெடியாக இருப்பேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ரெடியாக இருப்பேன், காத்துட்டு இருப்பேன். ஆண்டவனை பார்த்து கேட்குறார், என்னை நேசிக்கிறாயா? 3 முறை கேட்கிறார். 3 முறை மறுதளித்த பேதுருவை பார்த்து தான் கேட்கிறார், நல்லவங்களெல்லாம் கேட்கல. அல்லேலூயா. அல்லேலூயா. 3 முறை பேதுரு மறுதளிப்பார் என்று தெரியும். முதல்ல ஆண்டவருக்கு தெரியும். அவன்கிட்ட தான் கேட்குறாரு, நீ என்னை நேசிக்கிறாயா? நீ என்னை மறுதளிச்சாரு, நான் உன்னை நேசிக்கிறேனே. அல்லேலூயா. என் ஆடுகளை பேணிவிட, அது போதும். பேதுருக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜெபிப்பார். பேதுருவே, சாத்தான் உன்னை சுடலையில் இட்டு மரத்தில் போட்டு புடைக்கிறதுக்காக, உன்னை சோதனை கொடுக்கறதுக்காக என்கிட்ட ஜெபம் பண்ணியிருக்கிறான். நான் உனக்காக ஜெபித்திருக்கிறேன். அவன் ஆண்டவர்கிட்ட சாத்தான் பெர்மிஷன் கேட்டிருக்கிறான். சுலகையில் இட்டு புடைப்பதை போல மரத்தில் போட்டு புதைக்கிற மாதிரி பேதுருவை புடைப்பதற்காக பிசாசு யோபு எப்படி பெர்மிஷன் கேட்டானோ அது மாதிரி கேட்டிருக்கிறான். நான் உனக்காக ஜெபித்திருக்கிறேன். மனம் மாறி ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்துக்கோ என்று சொல்லி ஆண்டவர் பேதுருவுக்காக ஜெபித்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் மீது உண்மையான அன்பு உனக்கு இருந்தா நீ ஆண்டவர் சமூகத்தில் அதிகாலையில் தானாக ஊழியம் செய்ய வருவ. அல்லேலூயா. அல்லேலூயா. சோம்பேறிகளே, எவ்வளவு நேரம் படுத்திருப்பேன். இந்த வசனத்தை வாசித்து கூட இன்றைக்கி எத்தனையோ பேர் லேட்டாக வந்தீங்களே. உங்கள் மனசாட்சியை தொட்டு பாருங்கள். உங்கள் மனசாட்சி கொஞ்சம் தொட்டு பாருங்கள். ஒரு ஃப்ளைட்டுக்கு போகிறீங்க, இத்தனை மணிக்கு ஃப்ளைட்டு, எவ்வளோ முன்னாடி போய் உட்காருவோம். ட்ரெயினில் போகிறீங்க, இத்தனை மணிக்கு ட்ரெயின் ரிசர்வேஷன் ஏசியில் பண்ணியிருக்கிறீங்க, அங்கே போய் சேரணும், எவ்வளோ சீக்கிரம் போவீங்க. ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும், ஒரு மேரேஜுக்கு போகணும், எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் எழுந்து குளித்து ரெடியாகி மேக்கப் பண்ணி எல்லா ஆடை ஆபரணங்கள்லாம் மாட்டி ஆண்டவர் சமூகத்தில் வர்றதுக்கு என்ன தயக்கம்? என்ன ஒரு டாக்டர் அப்பாயின்மெண்ட் 10 மணிக்கு கொடுத்துருக்காருண்ணா, நீ 6 மணிக்கெல்லாம் ரெடி ஆகி போறியே. 4 மணி நேரம் ட்ராவல்னா 4 மணி நேரம் கால்குலேஷன் பண்ணிவிட்டு 10 மணிக்கு அங்கே இருக்கணும்னு சொல்லிட்டு இங்கேருந்து ஒரு நாள் முன்னாடியே போறியே. ஆண்டவருக்காக சோம்பேறிகளே, எவ்வளவு நேரம் படுத்திருப்பீர்கள். வசனம் அழகாக சொல்லு. அதிகாலையில் எழுந்து ஆண்டவர் சமூகத்தை தேடுங்க. ஆழத்திற்கு வாங்க. ஜபத்தில் ஆழத்திற்கு வாங்க. பரிசுத்தத்தில் பரிசுத்தம் அவசியம். கடவுளுடைய அருளை பெற வேண்டும் என்றால் நமக்கு பரிசுத்தம் அவசியம். அல்லேலூயா. ஆண்டவருடைய அன்பில் ஆழத்திற்கு வர வேண்டும். அவருடைய அன்பில் சும்மா மேலோட்டமாக அன்பு செய்கிறேன், ஐ லவ் யூ ஜீசஸ், ஜீசஸ் மை சேவியர், ஜீசஸ் இஸ் மை லார்ட், ஜீசஸ் இஸ் மை லார்ட், பிரைஸ் த லார்ட், பிரைஸ் த லார்ட், சும்மா சொல்லிட்டு நடந்தால் பத்தாது. உள்ளார்ந்த அன்பு உன் உள்ளத்திலிருந்து, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து. அதை தான் பேதுரு கேட்குறாரு, என்னை நீ அன்பு செய்கிறாயா? அவருக்கு தெரியும். நடிக்காத, நீலிக்கண்ணீர் வடிக்காத. அன்பு செய்கிறேன்னு சொல்லிட்டு ஆண்டவரே நோ 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 நாட் அட் ஆல். உள்ளத்தின் அவருக்கு தெரியும் நீ எந்த அளவுக்கு அன்பு செய்கிறேன். அதனால தான் பேதுருவை 3 தடவை மறுதளிப்பான் என்று தெரிந்தும் 3 முறை கேட்கிறாய், நீ என்னை நேசிக்கிறாயா? அல்லேலூயா. அல்லேலூயா.
அடுத்த காரியம், உங்கள் அபிஷேகத்தில் ஆழத்திற்கு வர வேண்டும். கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட அபிஷேகம், இறை வார்த்தையின் அபிஷேகம், ஜெபத்தில் அபிஷேகம். உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் நல்ல அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். நன்றாக வாசிக்கிறீர்கள், பாடுகிறீர்கள், ஜெபிக்கிறீர்கள், ஜெபமாலை சொல்லுகிறீர்கள், அன்னை மரியாளுக்கு ஜெபிக்கிறீர்கள், ஸ்தோத்திரப்பலி எடுக்கிறீர்கள், ஆர்வத்தோடு எல்லாம் செஞ்சு வரீங்க. இப்படி அருமையான ஒரு டீம் ஆண்டவர் ஃபார்ம் பண்ணியிருக்கார். இதில் எல்லா நோயாளிகள் தான். கேன்சர் பேஷண்ட் இருக்காங்க, உடல் நோயாளிகள் இருக்கிறாங்க, அடிக்கடி நெஞ்சு வலி வர பேஷண்ட் இருக்கிறாங்க, உடல் பலவீனம் உள்ளவங்க இருக்கிறாங்க, முட்டிக்கால் வேதனையோடு இருக்கிறாங்க, எழுந்திருக்க முடியல உட்காந்தே இருக்கிறாங்க. பல வகையான பிரச்சனைகள், உடல் பாதைகளோடு இருக்கிறவர்கள் அநேகம், உள்மன காயங்களோடு இருக்கிறார்கள், வேதனைகளோடு இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் எல்லாம் ஆண்டவர் சமயத்தில் உட்காந்து ஜெபிக்கிறீங்களே, இதை விட என்ன பாக்கியம்? நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த அருமையான வாய்ப்பு என் தேவ பிள்ளைகளே, ஒரு கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்த மாட்டேன். உங்களை இவ்வளோ தூரம் பிரேஸ் பண்ணுறாரு ஆண்டவர். அல்லேலூயா. அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்பவர் அல்ல. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் தவறு செய்யும் பொழுது ஒரு தகப்பன் தன் பிள்ளையை கண்டித்து திருத்துவது போல நம்மளை கண்டிக்கிறார், தண்டிக்கிறார், திருத்துகிறார், மீண்டும் என்று செய்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. திருத்தப்படுவதற்காக துன்பங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். பார்த்தோம் நேற்று முந்தின நாள் மெசேஜில். ஆமென், ஆமென். உங்களை கண்டிப்பார். யாராக இருந்தாலும் அவர் யாரையும் முகம் பார்த்து பேச மாட்டார், வயசு பார்த்து பேச மாட்டார். தப்புனா தப்புன்னு சொல்லுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. யாருக்கும் பாரபட்ச மாட்டார், பார்க்க மாட்டார். முகம் பார்த்து ஆள் பார்த்து செயல்படுபவர் அல்ல, நீதி உள்ள தேவன். அதனால தான் உங்கள் அபிஷேகத்தில், நீங்கள் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தில் ஆழத்திற்கு வர வேண்டும். எப்படி வருவது? ரோமர் 8:5 வேகமாய், நேரம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ரோமர் 8:5 எடுத்தவர்கள் வாசிக்கலாம். ஆமென். ஏனெனில் ஊனியல்பிற்கேற்ப வாழ்வோரின் நாட்டமெல்லாம் அந்த இயல்புக்கு உரியவற்றின் மீதே இருக்கும். ஆனால் ஆவிக்குரிய இயல்புக்கேற்ப வாழ்வோரின் நாட்டம் ஆவிக்குரியவற்றின் மீதே இருக்கும். ஏனெனில் ஊனியல்புக்கேற்ப வாழ்வோரின் நாட்டமெல்லாம் அந்த இயல்புக்கு உரியவற்றின் மீதே இருக்கும். ஆனால் ஆவிக்குரிய இயல்புக்கேற்ப வாழ்வோரின் நாட்டம் ஆவிக்குரியவற்றின் மீதே இருக்கும். ஆமென், ஆமென். எவ்வளவு தெளிவான வசனம் பாருங்க. நம்ம என்னைக்காவது இந்த வசனத்தெல்லாம் படிச்சிருக்கோமா நம்ம லைஃப்பில்? இல்லையே. ஆனால் இந்த 5 வருஷமாக ஆண்டவர் உங்களை பயிற்சி கொடுத்து முன் அறிந்திருந்தார், முன் குறித்தார், அழைத்தார், ஏற்புடையராக்கினார், மாட்சியில் பங்கு பெற செய்தார். அவருடைய ஊழியத்தை இப்பொழுது செய்து வருகிறீர்கள். கரங்களை தட்டி மீண்டும் ஒரு முறை ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம் சந்தோஷமாய். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. அபிஷேகத்தில் ஆழத்திற்கு வர வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஊழியல்புக்கு ஏற்றவாறு நடக்காமல் ஆவிக்குரிய இயல்பு, சொல்லிலும் பேச்சிலும் அனைத்திலும் ஆவிக்குரியவற்றின் மீதே இருக்கும். அதான் அபிஷேகம். ஆமென், ஆமென். அதே ரோமர் 8:9 வாசித்தவர்கள் மீண்டும் வாசிக்கலாம். ரோமர் 8:9 கடவுளின் ஆவி, கடவுளின் ஆவி உங்களுக்குள் குடிக்கொண்டிருந்தால் நீங்கள் ஊனியல்பை கொண்டிராமல் ஆவிக்குரிய இயல்பை கொண்டிருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவியை கொண்டிராதோர் அவருக்கு உரியோர் அல்ல. ஆனால் கடவுளின் ஆவி உங்களுக்குள் குடிக்கொண்டிருந்தால் நீங்கள் ஊனியல்பை கொண்டிராமல் ஆவிக்குரிய இயல்பை கொண்டிருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவியை கொண்டிராதோர் அவருக்கு உரியோர் அல்ல. ஆமென், ஆமென். இதை சிந்திப்பதற்கு முன்பதாக கலாத்தியர் 5:26 எடுத்து வைத்து தயாராக வைத்துக் கொள்ளுங்கள். கலாத்தியர் 5:26. அல்லேலூயா. கடவுளின் ஆவி உங்களுக்குள் குடியிருந்தால் நீங்கள் ஆவிக்குரிய இயல்பை கொண்டிருப்பீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா.
ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிற வாசிக்கலாமா? கலாத்தியர் 5:26. ஆமென். வீண் பெருமையை தேடாமலும் ஒருவருக்கொருவர் எரிச்சல் ஊட்டாமலும் ஒருவர் மீது ஒருவர் பொறாமைப்படாமலும் இருப்போமாக. வீண் பெருமை தேடாமலும் ஒருவருக்கொருவர் எரிச்சல் ஊட்டாமலும் ஒருவர் மீது ஒருவர் பொறாமைப்படாமலும் இருப்போமாக. ஆமென். வேற ஒருத்தர் வாசிக்க இதே வசனத்தை எடுத்தவர்கள் டக். ஆமென். வீண் பெருமை தேடாமலும் ஒருவருக்கு ஒருவர் எரிச்சல் ஊட்டாமலும் ஒருவர் மீது ஒருவர் பொறாமைப்படாமலும் இருப்போமாக. நெக்ஸ்ட். ஆமென். ஆமென். வீண் பெருமையை தேடாமலும் ஒருவருக்கு ஒருவர் எரிச்சல் ஊட்டாமலும் ஒருவர் மீது ஒருவர் பொறாமைப்படாமலும் இருப்போமாக. நெக்ஸ்ட் ஆமென். நெக்ஸ்ட் ஆமென். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அடுத்தவங்க. ஆமென். வீண் பெருமையை தேடாமலும் ஒருவருக்கு ஒருவர் எரிச்சல் ஊட்டாமலும் ஒருவர் மீது ஒருவர் பொறாமைப்படாமலும் இருப்போமாக. ஆமென். ஆமென். 4 பேர் வாசிச்சிட்டீங்க. இது விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கா அன்பார்ந்தவர்களே? இல்லை. ஆண்டவருடைய வார்த்தையை திரும்ப 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 வாசிக்க வாசிக்க அதன் மறைவுகளை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இறுதி ஜபம் வேகமாய், சுருக்கமாக, ஆமென். சப்தமாய். ஆமென். அப்பா, எங்களை ஆண்டவரே இன்று மறுபடியுமாக உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே ஆழத்திற்கு வர வேண்டும் என்று நீர் எங்களை அழைத்தீர் தகப்பனே. ஜெபத்தின் ஆழத்திற்கு சென்றால் மட்டுமே அப்பா உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே அப்பா இந்த வசனத்தின் வழியாக நாங்கள் ஆழத்திற்கு சென்று ஜெபத்தை செய்ய வேண்டும் தகப்பனே. பரிசுத்தத்தில் இன்னும் பரிசுத்தமாக ஆழத்திற்கு நாங்கள் வர வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவருடைய அன்பில் ஆழத்திற்கு வர வேண்டும் அப்பா. உங்கள் அபிஷேகத்தில் ஆண்டவரே நாங்கள் ஆழத்திற்கு வர வேண்டும் தகப்பனே. நேற்றைய தினம் ஆண்டவரே வசனங்களை வைத்து ஆழத்திற்கும் அப்பா ஜெபத்தை வேத வசனத்தை ஜெபிக்கும் பொழுது ஆழத்திற்கும் அப்பா மற்றவர்களுக்கு பரிந்துரை ஜெபத்தை செய்வதற்கு ஆழத்திற்கும் நாள்தோறும் அதை ஆராய்ந்து பார்ப்பதற்கு ஆழத்திற்கும் நாங்கள் வர வேண்டும் சொல்லி கொடுத்த தேவன் அப்பா. இன்றைக்கு ஆண்டவரே நாங்கள் இன்னும் ஆழமாக செல்வதற்கு இந்த இறை வார்த்தை வழியாக எங்களுக்கு நீர் சொல்லி கொடுத்தீர் தகப்பனே. ஆமாப்பா, வீண் பெருமையை நாங்கள் தேடாமலும் ஒருவருக்கொருவர் நாங்கள் எரிச்ச மூட்டாமலும் இருக்கவும் அப்பா. ஒருவர் மீது ஒருவர் பொறாமைப்படாமலும் இருப்போமாக ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில அப்பா இந்த வார்த்தை வழியாக நீர் இன்றைக்கு எங்களோடு பேசினீர் தகப்பனே. பேதுருவை நீ என்னை அன்பு செய்கிறாயா என்று நீர் கேட்டீர் தகப்பனே. அது போலப்பா நாங்களும் ஆண்டவரே அப்பா உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் தகப்பனே. ஆனா மனிதர்களை நாங்கள் அன்பு செய்யாத அப்பா வெளி வேடத்திற்காக அன்பு செய்து கொண்டு மனதின் ஆழத்தில் உண்மையாக அன்பு செய்யாமல் உம்முடைய சமூகத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம்ப்பா. அந்த பாவத்திற்காக எங்களை மன்னிங்க ஆண்டவரே. ஒருவரை ஒருவர் நாங்கள் பார்த்து பொறாமைப்படாதபடி நாங்கள் வீண் பெருமையை நாங்கள் தேடாதபடி ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் தாழ்மையுள்ள பிள்ளைகளாக எங்களை நீர் அழைத்திருக்கிறீர். ஆமா ஆண்டவரே, உம்மை விட்டு நாங்கள் என்றைக்கும் பிரியாதபடி தகப்பனே எங்கள் அனைவரையும் நீர் முன்னறிந்து எங்களை முன்குறித்து அழைத்து ஏற்புடையவராக்கி உம்முடைய மாற்றில் பங்கு பெற செய்து உம்முடைய ஊழியத்திற்காக எங்களை நீர் அழைத்திருக்கிறீர் தகப்பனே. இந்த காலை பொழுதில் கூட ஆண்டவரே இன்னும் ஆழத்திற்கு நாங்கள் செல்வதற்கு இந்த வாய்ப்பை இந்த இறை வார்த்தைகள் வழியாகவும் ஆண்டவரே குறிப்புகள் வழியாகவும் எங்களை நீர் அழைத்ததற்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆமாப்பா, உம்முடைய சமூகத்தை விட்டு நாங்கள் என்றும் போகாதபடி உங்கள் உரிமை வாழ்விற்கு அழைக்கப்பட்டவர்களாக உங்க உரிமை சொத்து பிள்ளைகளாக நாங்கள் என்றும் இருக்க அப்பா நாங்கள் ஆண்டவரே உன் மீது நான் அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்தவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்று சொன்ன பிரகாரமாக அனைவரையும் நாங்கள் அன்பு செய்து எந்த பொறாமையும் படாதபடி இருக்குவதற்காக இந்த காலை பொழுதில் எங்களை அழைத்தீர். உம்முடைய இறை வாசனத்திற்குள் நாங்கள் இன்னும் ஆழமாக சென்று இன்னும் நாங்கள் கற்றுக்கொண்டு எங்கள் வாழ்க்கையில் அதை ஊன்றுகோலாக எடுத்து நடத்துகிற பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க போவதற்காக நன்றி செலுத்தி அதை ஒப்பு கொடுத்த தலைவரை உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறேன். அவரையும் இன்னும் ஆசீர்வதித்து இன்னும் அவர் வழியாக அப்பா மக்கள் அனைவரும் பயன்பட நீரே அவரை இன்னும் பயன்படுத்த போவதற்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த யூடியூப் வழியாக ஆண்டவரே இதை பார்க்கும் ஒவ்வொருவரையும் அவர்களும் ஆண்டவரே அப்பா இதை கற்றுக்கொண்டு அவர்களும் இந்த வேத வசனத்தை கற்றுக்கொண்டு அப்பா அதை ஒரு அழைப்பை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். எங்கள் குழு வழியாக அதை ஆசீர்வதித்து அது மேன்மேலும் வளர்ச்சி அடைய உம்முடைய சமூகத்தில் எங்கள் அனைவருடைய ஆண்டவரே அனைவருடைய சார்பாக பரிந்துரை ஜெபமாக உம்முடைய கரத்துல ஒப்படைக்கிறோம்ப்பா. எங்கள் அனைவரையும் இந்த நாள் முழுவதும் உம்முடைய மேக ஸ்தம்பத்தின் வழியாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாக்க போவதற்காக நன்றி செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த சிறு மன்றாட்டை தாழ்மையோடு உம்முடைய பாதப்படியில் ஒப்படைக்கிறேன். எங்கள் அருமையான ஜீவனுள்ள ராஜனே, ஆமேன். அல்லேலூயா.
ஆமேன் ஆமேன் ஆமேன். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்து. எல்லாம் சந்தோஷமாய் 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 சந்தோஷமாய். இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கு நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு வேலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே இதுவரையோ உதவினீரே. எபினேசரே எபினேசரே இதுவரையோ உதவினீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு வேலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போது என் வாழ்விலே என் ஏசையா, நீர் போ என் வாழ்விலே. ஒரு தாய் தேற்றுவது போ என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போ என் நேசர் தேற்றுவார். மார்போடு அணைப்பாரே மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு அணைப்பாரே அல்லேலூயா மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போ என் நேசர் தேற்றுவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எல்லவல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி நம் ஒவ்வொருவரையும் உள்ளங்களையும் இல்லங்களையும் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் கேட்டுக்கொண்டிருப்பவர்களையும் கேட்கப் போகிறவர்களையும் நிறைவாக 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 இன்று 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 ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் தருகின்ற சமாதானத்தை ஒருவருக்கொருவர் அன்போடு பகிர்ந்து கொள்வோம். அனைவருக்கும் கிறிஸ்துவின் சமாதானம் உண்டாவதாக. Have a nice day. God bless you. அனைவருக்கும் கிறிஸ்துவின் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. அனைவருக்கும் நன்றி. நன்றி நன்றி.